வணக்கம் மக்களே, நான் உங்களை இரட்டிக் பட்டதிரி. நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆர்என் இன்டர்கேட் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை நட போகிறோம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க சக்திவேலன் அவர் ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரில் 6 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் முருங்கை நடவு செஞ்சு நல்ல ஈல்டையும் ஆர்கானிக் முறையில் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட ஒரு 21 சாம்பிளிங்ஸ் வாங்க போகிறோம். இது என்ன முருங்கைன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐயா அழகர்சாமி முருங்கை. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 8 வகையான முருங்கை ஒருங்கிணைக்கி சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கின ஒரு முருங்கை தாங்க. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்ஏ சர்டிஃபிகேட்டான வெரைட்டிங்க. ஸோ முருங்கை நடவு செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த வெரைட்டி தெரியும், ஃபேமஸான வெரைட்டிங்க. ஸோ நல்ல ஈல்டிங் வெரைட்டி, ஆல் சீசனுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டிங் இருக்கும். ஸோ நம்ம நடவு செய்கிறதுக்கு இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தயார் செய்ய போகிறோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 சென்ட்டில் நட போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ரொட்டேட்டர் விட்டு 2 சால் நல்லா ஓட்டிப்போம், களைகள் எல்லாம் சாகிற மாதிரி. ஓட்டிகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காஞ்சது பிறகு ஒரு 10க்கு 10 அடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு முருங்கை கட்டிக்கும் நம்ம நடவு செய்கிறோம். ஸோ அது அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழி நோண்டி 1க்கு அரை அந்த அளவில் நம்ம குழி நோண்டி அதில் பார்த்திங்கன்னா ஆட்டு சாணி நல்ல முகன சாணி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப மண்ணாக்கு கலந்து கொட்டிடுவோம். வேப்ப மண்ணாக்கு கலந்துட்டு மேலே பார்த்திங்கன்னா மண்ணை நம்ம தூவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின சாம்பிளிங்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா நட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மண்ணை அணைஞ்சிரும். மண்ணை அணைஞ்சிட்டு சுற்றி மெரிச்சு விட்டுருவோம் ஸ்ட்ராங்காக அசையாத மாரி. அப்படின்னா தான் துளிர் நல்லா வரும். ஸோ நம்ம வெட்டின இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குச்சிலையும் வெட்டின இடத்துல பார்த்திங்கன்னா காயம் முருங்கை வெட்டின இடத்துலேருந்து காயம் தெரியக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சாணியை மொழிகிறோம். ஸோ அது துளிர் அழகாக சூப்பராக வருங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.